ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து எங்கள் கார்டனில் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். மழைக்கு அதுவும் ஈவினிங் சூப்பராக நாங்கள் ஒரு லெமன் டீ போட்டு குடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு கருவேப்பிலை தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம், கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் 5-6 வத்தல் போட்டுக்கிறோம், மிளகாய் வத்தல். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 6-7 பூண்டு போட்டுக்கிறோம், வெள்ளைப்பூடு. அப்புறம் பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். போட்டு ஒரு நல்ல ஒரு வதக்கிக்கிறோம். கருவேப்பிலை தொக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தக்காளி கட் பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். அப்புறம் தேவையான அளவு பச்சை கருவேப்பிலை எடுத்து அதோடு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி கொஞ்சம் புளி ஊற வச்சதை எடுத்து அதையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க. ஏன் இது கூட ஆட் பண்ணுறோன்னா 2 days ஆனாலும் அது கெடாது. கருவேப்பிலை தொக்கு சட்னி ரொம்ப ஈஸி. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை